ஆச்சியோட வணக்கம்மா. இப்போ நம்ம சின்னதாக ஒரு கதைகள் ஏதோ ஆச்சிக்கு தெரிஞ்ச கதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சரிங்களா? அதாவது நாம் முன்னேறணும், எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற வழிகள் நமக்கு தெரியாததுனால ஒவ்வொரு தடவையுமே நாம் யோசனை தான் பண்ணுறோமே தவிர நம்மளால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஒவ்வொரு தடவையுமே நம்ம யோசிப்போம், எப்படியாவது நம்ம லைஃப்பில் முன்னேறிடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக இதை விளக்குறதுக்காக ஒரு சின்ன கதை சொல்லட்டுங்களா? அதாவது ஒரு கிராமத்தில் தையல்காரர்கள் இருந்தாங்களாம். ஒரு 3 தையல்காரங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கேயே நம்ம இந்த கிராமத்திலேயே தையல் தைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால் லைஃப்பில் முன்னேற்றத்துக்கே வர முடியலையே, நாம் எங்கேயாவது கிராமத்தில் போய் கடை போட்டு நாம் முன்னேறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துருச்சு அவங்களுக்குள்ள. சரி சொல்லி 3 பேருமே நகரத்துக்கு வராங்க. நகரத்துக்கு வந்ததுமே அவன் முதல்ல ஒரு தையல்காரன் என்ன பண்ணுறான்னா, இந்த நகரத்திலேயே சிறந்த தையல்காரன் நான் தான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு போர்டு வச்சிட்டான். போர்டு வச்சதுமே 2வது தையல்காரன் பார்த்தா, என்னடா இவன் இப்படி வச்சிட்டான், அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நாம் எப்படி பேர் வைக்கிறது, அப்போ நம்மளோட முன்னேற்றம் தடைபெறுமே அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தான். யோசிச்சுட்டு இவனுக்கு டக்குன்னு தோணுச்சு, இந்த உலகத்திலேயே சிறந்த தையல்காரன் நான் தான் அப்படின்னு சொல்லி இவன் போர்டு வச்சிட்டான். போச்சுங்களா 2வது ஒருத்தனும். இப்போ 3வதுக்காரன் பார்த்தான், ஆஹா 2 பேருமே இவன் நகரத்தில் சிறந்தவன், அவன் உலகத்தில் சிறந்தவன் வச்சுட்டான், இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. இவன் யோசிக்கிறான். 2 நாள் டைம் ஆகிடுச்சு. என்னடா நீ கடை போடலையான்னு சொல்லி இவனுங்களாம் கேட்குறானுங்க. போடணும்டா, பொறுமையாக போடணும், நான் யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அப்போ அவனை அதாவது இறைவனை நோக்கி அவன் மனசை செலுத்துகிறான். இறைவா எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், அவன் நகரத்தில் சிறந்தவன் சொல்லி போட்டான், இவன் உலகத்தில் சிறந்தவன் போட்டான், நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டே, சரி நம்ம இப்படி போர்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தெருவிலேயே சிறந்த தையல்காரன் நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் வச்சிட்டான். வச்சதுமே பார்த்தா அவங்கிட்ட தான் எல்லா ஜனங்களும் வந்தாங்களாம். அவங்ககிட்ட தான் வந்து அவ்வளோ பேரும் வரோமே, இவனுங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா உங்ககிட்ட வந்து இவ்வளோ பேர் வராங்களே அப்படின்னு. தெரியலடா எனக்கும் அப்படின்னாங்க. அப்போ அந்த மக்கள்கிட்டே கேட்கலாம் அப்படின்போது, நகரத்திலேயே சிறந்தவர்னா அவர்கிட்ட எப்படியும் கொஞ்சம் விலைவாசி ஜாஸ்தியாக தானே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி உலகத்திலே சிறந்த டெய்லர் அப்படின்னா அவர் இன்னும் காஸ்ட்லியாக இருப்பார் இல்லையா? எங்களுக்கு அப்படிலாம் இல்லை, நாங்கள் சாதாரண மக்கள் தானே, அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள டெய்லரை தானே நாங்கள் தேட முடியும். நாங்களாம் பார்த்தீங்களா, புத்தி இருந்தால் எப்படி வேணாலும் பொழைச்சிடலாமா, நமக்கு வந்து நல்ல கூர்மையான அறிவு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை தான் அப்துல் கலாம் ஒரு வாட்டி ஒரு ஸ்கூலில் போய் கொஸ்டின் கேட்டாராம். உலகத்திலே சிறந்த அழகி யாருன்னு சொல்லி கேட்டாராம். எல்லோரும் என்ன சொன்னாங்களாம், நான் தான் அழகி. அதாவது ஒவ்வொருத்தரும் நான் தான் அழகின்றேன் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரெல்லாம் சொன்னாங்களாம். உலக அழகி யார், ஐஸ்வர்யா ராய், அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சொல்லிச்சா, நான் தான் அழகி அப்படின்னுச்சான். அப்போ அவர் கேட்டாராம், என்னம்மா உலகத்திலே சிறந்த அழகி நீ தான் எப்படி சொல்கிறேன்னு. ஐயா, நான் எனக்கு அழகாக இருந்தால் மட்டும்தான் நான் இந்த உலகத்துக்கு அழகியாக ஆக முடியும் இல்லையா? அப்போ நான் தான் அழகி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு விளக்கம் கொடுத்துச்சிங்களாம். பாருங்கள், எப்பயுமே நம்மளால் முடியுங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நாம் சாதிக்க முடியும் இல்லைங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.